ஹலோ கைஸ், நம்மளுடைய தமிழக சிஎம் வழங்கும் பெண்களுக்கான அருமையான வேலை வாய்ப்பு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் 2026க்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது விண்ணப்பிக்கிறது எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி அரசு விடுமுறை, அரசு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கான நேரம், இதை நம்ம விட்டுறவே கூடாது. இந்த 2026 விட்டோமா நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்த்தலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன எழுதுனா, நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுதான் எழுதணும். நேம் ஆஃப் த அப்ளிகன், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட் என்னங்குதோ அதை அப்படியே எழுதிருங்க. அடுத்து ஏஜ் கேட்குறாங்க. 1/1/2025 படி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதோ அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டுருங்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. மேரின்னா மேரின்னு நீங்கள் எழுதுங்க, இல்லை நாட் மேரின்னா நாட் மேரின்னு எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கக்கூடாது. அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன், உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுருங்க. கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத புரியும்படி எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை எழுதுருங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் எலிஜிபிளாக இருந்தீங்களா அந்த குவாலிஃபிகேஷன் எழுதுருங்க. அடிஷனல் ஏதாவது படிச்சிருந்தீங்களா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து நீங்கள் கம்யூனிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி கொடுத்துருக்காங்க. இதில் என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எத்தனை இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க, அதை போட்டுங்க. எபோகம் பர்டிகுலர் ஆர் கரெக்டு, இன்னும் நாலேஜுக்கு ஏற்றபடி எல்லாம் கரெக்ட்னு நீங்கள் சொல்லிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன் உங்களுடைய சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இவ்வளோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி மூலியமா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் வன்முறை, தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பம், சமூகம் மற்றும் பணியிடத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் வயது, சாதி, கல்வி, திருமண நிலை, இனம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் ஆதரவு இல்லாமலும் பாலியல், உளவியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெண்கள், போக்குவரத்தின் போது பார்த்தீங்கன்னா ஆசிட் அடிக்கிறது, தாக்குறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் உட்பட்டு பெண்களுக்கு ஆதரவு தரும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் மையம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டாங்களா, 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இலவசமா 10 நாள் அவங்களை தங்க வச்சு, நீங்க கிடையாதுங்க, அவங்கள தங்க வச்சு நீங்க இலவசமாக 10 நாட்களுக்கு மட்டும் தங்கி இலவச உணவு, மருத்துவ வசதி, இலவச உளவியல் மற்றும் மருத்துவ வசதிகள் அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்குற மாதிரியே என்னங்கிறது தெரியல, அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. 24 மணி நேரம் செயல்பட்டு வரும். 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் அவங்களுக்கு செயல்பட்டு வந்துக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மகளிருக்கான உதவி மையத்திற்கு கீழ்கண்டவாறு தொகுப்பூதிய முறையில், அதாவது வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 18,000 சம்பளத்தில் உங்களை எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பட்டப்படிப்பு, இளங்கலை, 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 20/1/2026 தான் லாஸ்ட் டேட்டு. விருப்பம் உள்ளவர்கள் இப்போ விண்ணப்ப படிவத்தினை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பூர்த்தி செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்க்கு, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், 5ஆம் தளம், அரையன் 524, மாவட்ட ஆட்சியர் வளாகம், மயிலாடுதுறை மாவட்டம். இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம், உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இருந்தாலும் மயிலாடுதுறை மாவட்டமாக தான் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.